மாமனார் எந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டாங்க? பாட்டு பாடிட்டு டான்சர் வேறையா இவர் ஏதாவது மூமெண்ட் சொல்லி கொடுத்தாருன்னா டான்ஸ் சும்மா லைட்டா ஆடுவாரு. என்ன சார் எங்க மாமனாருக்கு ஒரு 2 ஸ்டெப் சொல்லி கொடுங்க மாமா. சார் நல்லா வச்சுக்கேங்க, இந்த காம்பினேஷன் நானே பார்த்தது இல்ல. இவரு திட்டாத வார்த்தைகளே அவெல்லாம் ஒரு பையனா இவனை போய் சூஸ் பண்ணிருக்கேன். ஃபேமிலி எல்லாரையும் கழுவி ஊத்துனா அதிகமா திட்டினது யார், அம்மாவா அப்பாவா? அவர் சொல்லுவாரு சார். அவங்களோட அம்மா அவங்க சித்தி ஒரு ஃபேமிலியே சேர்ந்து முதல்ல வேலைக்கு ஸ்டடி ஆயிட்டு வாங்க, நான் அப்புறம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாள் படுத்தி வச்ச மாதிரி தெரியல. கோயிலுக்குலாம் இட்டுட்டு போனேன் சார், குஜராத்துக்குலாம் கடத்திட்டு போனாங்க சார். குஜராத்தா? அந்த பிள்ளை ஏமாத்திருச்சுன்னு வருத்தப்படுறீங்க. அப்ப நீங்க யாரை திட்டி இருக்கணும்? அந்த பையனே அந்த திட்டி நானும் வாங்கியிருக்கேன். அவர் சைஸ் பாருங்க, நான் என்ன அடி வாங்கினேன்னு. நீங்க 2 பேருமே அப்படி இருந்திருக்கீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் உங்க காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு? ஒன்னும் பிடிச்சி திட்டுனா அடிச்சு உடச்சு பார்த்தேன். வச்சுலாம் மிரட்டினாங்க சார். அதை கேளுங்க. ஃப்ரெண்டு தான்ப்பா, அவரோட ஃப்ரெண்டு கூட இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு வேலையை முதல்ல செட்டில் ஆகிக்கோ. அப்படி இல்லைன்னு சொல்ல உனக்கு அதுதான் அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சாவல. சொன்னதே சொல்லிருக்காரு. அப்ப மெச்சூரிட்டில சொன்னதே சொல்லிட்டு டெய்லியும் ஒரு 3 நாளைக்கு 3 தடவை கால் பண்ணிவிடுவோம். மாமனாருக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த சீப் பொண்ணு ஆயிடுச்சானா கடைசியா பொண்ணு கொடுத்துட்டாங்க. கண்ணுங்கெல்லாம் கலங்கிட்டீங்களா? எங்க அப்பா அவ்வளவு என்ன அடிக்கவே மாட்டாரு, லைட்டா எட்டி உதச்சாரு சார்.